ஹாய், இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா, நான் சாம்சங்கில் 1.5 5 ஸ்டார் ஏசி ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன். அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இது. நான் ப்ரீவியஸாக ஒரு ஏசி வச்சுட்ருந்தேன். அது ஒரு 5 வருஷமாக ஓடிட்டு இருந்துச்சு. பட் என்னன்னு தெரில, இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலே அது கோளாறாக கொடுத்துட்டு இருந்துச்சு. எவ்வளோ செலவு பண்ணியும் மன திருப்தியும் இல்லை, பண திருப்தியும் இல்லை, ஏசி திருப்தியும் இல்லை. ஸோ புதுசாக ஒரு ஏசி ஒன்று வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். பட் இதில் எந்த பிராண்டு வாங்கலாம் அப்படின்னு நான் நிறைய பேர் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பிராண்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே சொன்னானுங்க. சரி, வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு எனக்கு சாம்சங் மேலே ஒரு பிரியம். அதனால் சாம்சங் ஏசி வாங்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஏசியை வாங்கினேங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் 1.5 3 ஸ்டார் தான் வாங்கணும்னு பிளான் போட்டிருந்தேன். பட் என்னென்னா 1.5 5 ஸ்டாரே எனக்கு அப்ராக்சிமேட்டாக 34,000 ரூபாய்க்கு கிடச்சிது. பட் இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 45,000 ரூபா. ரிமோட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.